இது வந்து மிக்ஸ் கப்பி. இதோட ஒரே ஒரு மேல் மட்டும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். டைலெலாம் பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது பேரண்ட் ஸ்டாக்கு தான். எப்படி இருக்கு பாருங்கள். இது மிக்ஸ் கப்பி. இது எல்லோ டைகரில், அதுக்கப்புறம் டம்போ ஏரில் மிக்ஸ் பண்ணி எடுத்த ப்ரீடு இது. இது பாருங்கள், ஃபுல்லாக ஃப்ரைஸ் தான் இருக்குது பாருங்கள். இதில் இன்னும் இருக்கும் உள்ள. இது வந்து நம்மக்கிட்ட வந்து 10 ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கோம். மிக்ஸ் கப்பி மட்டும் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். இன்னும் உள்ளே இருக்குது. நல்ல அந்த கலரை காமிக்கிறேன் இருங்க. இன்னொரு கலர் நல்லாயிருக்கும், ரெட் கலரில் பாருங்கள். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த கலர் வருங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இது கலரு காம ஓடுது பாருங்கள். இந்த கலரை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது. மிக்ஸ் கப்பியில் எப்படி கூட வருமானு எனக்கு ப்ரீடு பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். அதோட ஃபின் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. மேலே இருக்கிற ஃபின் பாருங்கள், ஒரு இடத்துல நிற்கலை, அதனால் உங்களுக்கு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கலர், டார்க் ரெட்டில். மற்றதெல்லாம் இதில் மொத்தம் ப்ரைஸ் தான் இருக்குது. இதை தான் நான் ப்ரீட் பண்ணது. இதில் தான் அதோட குட்டிங்க இருக்குது. ஃபுல்லாக குட்டி தான் உள்ள வரைக்கும் இருக்குது. சைஸ் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால வந்து தெரிய மாட்டேங்குது. சின்னது பெருசு எல்லாம் மிக்ஸ் பண்ணியே வச்சுக்கிறோம். இதில் ஒரு மேல் இருக்கும். அந்த மேலே காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்கும் கலர். நானே மிக்ஸ் பண்ணி எடுத்த கப்பி அது. மிக்ஸ் கப்பியில் இம்போர்ட்டட் ஸ்டாக்கில் தான் எடுத்தேன். இதுவும் அதே வெரைட்டி தான். இது சில்வர் ஆடோ ஹெச்பிலேருந்து எடுத்த கலர். இது நார்மல் மிக்ஸ் கப்பிலையும் சில்வர் ஆடோ மேல்லையும் எடுத்த மேல். இது இருங்க காமிக்கிறேன். அது வரும். ப்ரைஸ் நிறைய இருக்குது, பிடிக்க முடியல, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. இது பாருங்கள், சில்வர் ஆடோ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் கப்பி தான் இது. சில்வர் ஆடோ லைனில் எடுத்தது. எப்படி இருக்குது பாருங்கள். பின்னும் கலரும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மிக்ஸ் கப்பியில் எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி. ஃபின் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. டைலும் கலரும். இது விட்டுடுறேன். இதோட ப்ரைஸ் தான் இதில் இருக்கிறது. அதோட ப்ரைஸ் அதான் அதோட டேங்கில் வச்சுருக்கோம், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் டப்பில். அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. சரியா தெரியுதான்னு தெரியல. இதில் வந்து இதோட மேல் பாருங்கள். இதுவும் மிக்ஸ் பண்ணி எடுத்த ப்ரீட் தான். இதோட டைலும் பாருங்கள் எப்படி இருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதை ஃப்ளேர் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஃபின் ஓப்பன் ஆகும். பேரண்ட் ஸ்டாக்கு தான் இது. நல்லா பெருசாக இருக்கு பாருங்க. அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் வேறு இதில் இருக்கு. இது நான் வந்து
இம்போர்ட்டடில் கிராஸ் ப்ரீட் பண்ணி எடுத்த ப்ரீடு தான் இது. இதோட ஃபின்னும் கலரும் பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும். இதோட ஃபீமேலையும் நான் காமிக்கிறேன். இது மேல். இது பாருங்கள் மேல் எப்படி இருக்குங்க. இது மிக்ஸ் கப்பியில் தான் எடுத்தேன். இது மேல். இது ஃபீமேல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள், ரெயின்போ மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லா கலரும் மிக்ஸ் ஆகியிருக்கு பாருங்கள். அதில் ரெட்டு, எல்லோ, ரோஸு, ரெட்டு, பிளாக்கு மொத்தம் மிக்ஸ் ஆகி எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது மேல். இருங்க, இதோட ஃபீமேல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதோட ஃபீமேல் இதுதான். நான் ஒரே கலரில் எல்லாம் ப்ரீட் பண்ண மாட்டேன். இது வந்து மிக்ஸ் கப்பினால் ஏதாவது ஒரு ஃபீமேல் எது கிடைக்குதோ அதை போட்டு நான் ப்ரீட் பண்ணி தான் எடுக்கிறது. இப்போ இந்த ஃபீமேலுக்கு போட்டோம்னா கலர் வந்து நெக்ஸ்ட் இதில் வருது, ஃபின்னில் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது ரெட்டில் இருக்கிறத அது ஃப்ளேர் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபீமேல் ரெண்டுமே அடல்ட் நல்ல பேரண்ட் ஸ்டாக்கு தான். இன்னும் கொஞ்சம் வளரணும் ஃபீமேலு. இதோட ஃபீமேல் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு நான் சேல் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து இதோட மிக்ஸ் பண்ணி பேர் போடலான்னு இருக்கேன். அடுத்து காமிக்கிறேன், இருங்க வேறு பார்க்க. இது பாருங்கள், எல்லா கலரும் கிடைக்கிற கப்பியில் வந்து எந்த கப்பினா மிக்ஸ் கப்பி தான். உங்களுக்கு எல்லா கலருமே அதில் இருக்கும். இது பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும். இது டைப்பே ஒரு மாதிரி இருக்கும். எனக்கே இதுக்கு எந்த பேர் வைக்கிறது எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இருங்க காமிக்கிறேன். கொஞ்சம் கிளார் ஆகுது. பாருங்கள், இதெல்லாம் வந்து பிளான்டட் டேங்கில் விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல கலர் இன்னும் தூக்கி காமிக்கும். கலர் எல்லாமே மிக்ஸ் ஆகி இப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மேல். இதெல்லாம் நல்லா ப்ரீடிங் யூஸ் பண்ணலாம். இது டாப் வியூவில் அவ்வளோ தெரியாது இந்த கலரில். சைடில் இன்னும் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கலரு ரெட் கலரில் இருக்கிறது பாருங்கள். ரெட் ரோஸ் ரெண்டு மிக்ஸ் ஆகி மாதிரி இருக்கும். பாடியில் வந்து ரோஸ் கலரில் இருக்கும், டெயில் மொத்தம் ரெட் கலரில். இன்னும் வந்து இதில் ப்ரைஸ் இருக்குது. இப்போ தான் க்ரோத் ஆகிட்டுருக்கு. ஒரு 2 months ஆகும்னு நினைக்கிறேன் இன்னும் சைஸ் ஆகி இன்னும் வளர்கிறதுக்கு. இதை விட்டுறேன், அடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுலேயும் ஒரு மேல் இருக்குது பாருங்கள். அந்த மேலே காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மேலே பாருங்கள். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அது ஃபுல் ரெட்டாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஆஃப் பாடியில் மட்டும் ரெட் இருக்கும். பேலன்ஸில் வந்து சில்வர் ஆடோ கலர் மாதிரி தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. தெரியுதான்னு தெரியல சரியா. கவரில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ இதுவும் மிக்ஸ் கப்பி தான், நல்லா இருக்குது பாருங்கள். அடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு, வாங்க. எக்கச்சக்கமாக எங்ககிட்ட ப்ரைஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு வந்து யூடியூப் குரூப் சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், அதில் லிங்க் தரோம். இந்த மேல் பாருங்கள், இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். டைலு, ரவுண்ட் டெயில் ஷேப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் சைஸ் ஆகும்னு நினைக்கிறேன், இது சின்ன சைஸ் தான். இது ஃப்ளேர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபீமேல் கூட இருக்கும்போது அது சேஸ் பண்ணும், அந்த நேரத்தில் அதோட பின்னெல்லாம் ஓப்பன் பண்ணும், இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பிளான்டட் டேங்கில் இருந்தால் இன்னும் உங்களுக்கு கலர் வந்து பாப்பப் ஆகும். வாங்க உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே கலர் இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டைலில் கலர் பிளாக்காக இருக்கும், இல்லை வந்து ரெக்கையில் கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. நிறைய கலரில் வந்து இது மிக்ஸ் கப்பியில் எதில் எந்த கலர் வரும்னு சொல்லவே முடியாது. புது புதிய கலர் வரும். மிக்ஸ் கப்பியில் வந்து ப்ரீட் பண்ணிங்கன்னா எந்த கலர் வரும்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். எல்லா கலருமே உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வரும். இதையும் விட்டுறேன், அடுத்த கலர் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மேலே பாருங்கள், மேலும் ஃபீமேலும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் அது கலர் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அந்த மேல். இது வந்து மிக்ஸ் கப்பி தான், இது மிக்ஸ் பண்ணி எடுத்தது தான். மிக்ஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு கலர் கிடைக்கும். இருங்க காமிக்கிறேன். ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது இது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பிடிக்குது. கிட்டே பெரிய நெட் இருக்குது, அது பிடிச்சா ஃப்ரைஸ் எல்லாம் மாட்டிக்கும், அதனால தான் நான் சின்ன நெட்டில் எடுக்கிறேன். அதில் 2 ஃப்ரைஸ் மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். இது மேல். இருங்க, இதோட ஃபீமேல் நான் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன், எப்படி இருக்குது பாருங்கள். டாப் வியூவில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுனே எனக்கு தெரியல, அவ்வளோ கலராக இருக்குது. இருங்க ஃபீமேல் பிடிச்சி காமிக்கிறேன். இதுதான் இதோட ஃபீமேல், எப்படி இருக்கு பாருங்கள்.
பர்ஃபெக்டாக இருக்குது ரெண்டுக்கும் சைஸு. ப்ரீடு வச்சா கண்டிப்பாக ஒரு 15 நாளுக்குள்ளே கொஞ்சம் ப்ரைஸ் கிடைக்கும். எல்லா கப்பீஸும் எங்ககிட்ட ஸ்டாக்கில் எப்போவுமே இருக்கும். இது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.